ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி படி தமிழ். நம்ம இன்றைக்கி டிசம்பர் 7th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, சினாரியோஸ் ஃபார் தி ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் தி வேர்ல்ட், சாட் ஜிபிடி, ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட் 1954, மிசலேனியஸ் நியூஸ் அண்ட் பிஒய்க்யூஸ் தான் பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்து இந்த பிஒய்க்யூக்கான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அண்ட் நவம்பர் மந்த்க்கானதும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். அதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 99 rupees. இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எதர் கால் ஆர் மெசேஜ் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சினாரியோஸ் ஃபார் தி ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் தி வேர்ல்டு. ஸோ நம்ம பொதுவாகவே எக்கனாமியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய எக்கனாமிஸ்ட் வந்து ஃபியூச்சரில் என்ன மாதிரிலாம் இருக்கலாம் க்ரோத் ரேட் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருப்பாங்க யூஸிங் சம் டேட்டாஸ். இது வந்து ஒன் டைப் ஆஃப் ப்ரெடிக்ஷன். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, சிஸ்டமேட்டிக் பிளானிங்காக ஒரு சினாரியோ பிளானிங் அப்படிங்கிற ஒரு நேம் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், கன்வென்ஷனல் ஃபோர்காஸ்டிங்க்கும் இந்த சினாரியோ பிளானிங்க்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. கன்வென்ஷனல் ஃபோர்காஸ்டிங் பொறுத்தவரையும் நம்ம பொதுவாக ஒரு டேட்டா வந்து எடுத்துக்குவோம். இந்த இயர் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னா ஃப்யூச்சரில் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வி பிகின் வித் த டேட்டா. வேறஸ் இந்த சினாரியோ பிளானிங்கில் பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் பிகின் வித் த டேட்டா. இதுதான் வந்து முக்கியமான கீ டிஃப்ரென்ஸாக இருக்குது. இட் ஸ்டார்ட்ஸ் வித் லிசனிங் டு தி டைவர்ஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ அபவுட் வாட் இஸ் கோயிங் ஆன் வித்தின் ஏ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் அட் ப்ரெசென்ட். இது வந்து ஃபஸ்ட்டு நிறையா பேர்த்தோட இந்த டைவர்ஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் வரதோ அந்த நம்மளோட ப்ரெடிக்ஷன் பிளானிங் எல்லாமே இருக்கும். ஸோ இதான் வந்து கன்வென்ஷனல் ஃபோர்காஸ்டிங்க்கும் இந்த சினாரியோ பிளானிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ எதுக்காக இதை பற்றி சொல்லியிருக்கோன்னா, ஆல்ரெடி வந்து ஸோ இந்த 20th centuryயில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தை சேர்ந்த நிறைய எக்கனாமிஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த 1980s போஸ்ட் வார் இருக்கு இல்லையா, அந்த டைமில் ஜப்பான் வந்து நல்லா முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி சினாரியோ பிளானிங் தான். ஸோ என்னென்னா 21ஆம் நூற்றாண்டில் ஜப்பான் வந்து ஒரு மிகப்பெரிய எக்கனாமியாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க அந்த சினாரியோ பிளானிங் மூலமா ப்ரெடிக்ட் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, யூஎஸ்எஸ்ஆர் வந்து பிரிஞ்சு போனாங்க இல்லையா வெவ்வேறு கண்ட்ரிஸாக. அப்போது வந்து என்ன அவங்க ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னா, சைனா வந்து இன்னொரு லார்ஜஸ்ட் எக்கானமியாக வந்து க்ரோ ஆகும். பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்லாம் யூஎஸ்எஸ்ஆருக்கு போகாமல், ஏன்னா அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது இல்லையா, ஒன்றா இல்லாமல் அந்த யூனியன் வந்து பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா, இந்த நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து சைனாவில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஏரியா இருக்குது, அதுக்கான லேபர் ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில எக்கனாமிஸ்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நடந்துச்சு. The Soviet Union was history and China was the country investors were being directed to. ஸோ யூஎஸ்எஸ்ஆர் வந்து பிரிஞ்சு கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் சைனாக்கு தான் இன்வெஸ்டர்ஸ்லாம் போவாங்க. இந்த மாதிரி அவங்க ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க யூசிங் சினாரியோ பிளானிங். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் கமிஷன்ட் சினாரியோ பிளானிங் எக்ஸசைஸ் ஃபார் பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் இன் 2004. பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் யார் யார்? பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த 5 கண்ட்ரிஸ் தான் இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ். என்ன பண்ணாங்கன்னா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இவங்களுக்கு வந்து ஒரு சினாரியோ பிளானிங் நம்ம பண்ணலாம், ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸை யூஸ் பண்ணி 2004 வந்து முடிவெடுத்தாங்க. அப்போது WEF வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சிஐஏ கூட வந்து கொலாபரேட் பண்ணாங்க. ஸோ சிஐஏ யாருன்னா, கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. இவங்க கூட கொலாபரேட் பண்ணி இந்தியானுடைய க்ரோத் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலான்னு அவங்க சினாரியோ பிளானிங் மூலயமா பார்க்கலான்னு முடிவு எடுத்திருந்தாங்க. ஸோ சிஐஏ ஏன் வந்து இந்த ஆர்கனைசேஷனை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சிஐஏ வந்து 2000 இயரில் வந்து இந்த மெத்தட் ஆஃப் சினாரியோ பிளானிங்கில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இன்டர்னலாக. ஸோ அதனால தான் வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சிஐஏ சூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவோட க்ரோத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக யூசிங் சினாரியோ பிளானிங். ஸோ அது என்ன மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். The WEF CII report India and the World Scenarios to 2025 published in 2005 projected 3 scenarios of India's future depending on the country's economic policies. இதை பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் தி வேர்ல்ட் சினாரியோஸ் டு 2025 அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து 2005 வந்து யூசிங் சினாரியோ பிளானிங் அவங்க வெளியிட்டுட்டாங்க, WEFும் சிஐஏயும் சேர்ந்து. அதில் வந்து 3 முக்கியமான சினாரியோஸ் குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியாவோட க்ரோத் ஃபியூச்சரில் இந்த மாதிரி இருக்கும் அண்ட் இந்த சுச்சுவேஷன்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 சினாரியோஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். The first scenario looked deeper within India's current reality at that time, evocatively labeled Bollywood. The scenario revealed forces which would dampen the growth in the future if not responded to in good time. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த ஃபஸ்ட் சினாரியோவில் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சரியான நேரத்தில் செயல்படுத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் செக்டாரில் க்ரோத் அப்படிங்கிறது டேம்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் சினாரியோவில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நம்ம அந்த 1990 நடந்துச்சுல எல்பிஜி ரீஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் வந்து எக்கனாமி வந்து ஓப்பன் பண்ணோம், குளோபலைசேஷன் அண்ட் தென் ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன் எல்லாமே வந்து நடந்துச்சு. அப்போது என்னென்னா, அந்த ஒரு ஃபஸ்ட்டு டாப் லெவல் ஆஃப் குரூப்பில் இருப்பாங்க இல்லையா பீப்புள் அண்ட் மில்லியனர்ஸ், அவங்களோட வெல்த் வந்து ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இவங்க வந்து அதை முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ்க்கு. கண்டிப்பாக அதோட அந்த லெவல் ஆஃப்
க்ரோத் அப்படிங்கிறது ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அப்போ அல்டிமேட்லி என்ன ஆகும், அதை ஓன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் என்டர்பிரைசஸ்னுடைய வெல்த் அப்படிங்கிறது அல்டிமேட்லி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய ஆண்ட்ரப்ரினரல் ஸ்பிரிட்ஸ் அவங்களும் வந்து யங் பீப்புளெலாம் வந்து ஆஸ்பயர் ஆகி ஆண்ட்ரப்ரினராக மாறுவாங்க அப்படின்னும் அவங்க முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. And violence was not restricted to rural Naxal areas. Petty urban crimes, many violent, were also increasing. அண்ட் தென் பாலிவுட் மூவிஸில் பார்த்தீங்கன்னா வைலன்ஸ் அண்ட் கிளாமர் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி அவங்க என்டர்டெயின்மெண்ட்காக அதுப்பெல்லாம் பண்ணலாம். பட் அது வந்து சரியான விஷயம் இல்லை. இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டாப் 1% ஆஃப் வெல்த்தி பீப்புள் தான் அது வேணால் பெட்டராக இருந்திருக்கலாம், யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சீனாரியோனால ஏகப்பட்ட லோவர் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு லாஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்க. However, India's Bollywood economic growth is a real story that was becoming a painful for millions of citizens living in it. இப்போ வந்து பார்த்தோம் இல்லையா, ஓவரால் பாப்புலேஷனில் ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் வெல்த் அப்படிங்கிறது இருக்குன்னு பார்த்துறோம். ஆனால் அல்டிமேட்லி அது எதுக்கு வந்து லீட் பண்ணும், இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து அது வழிவகுக்கும். ஸோ அதுதான் வந்து செகண்ட் சினாரியோவில் சொல்லியிருப்பாங்க. த செகண்ட் சினாரியோ வாஸ் கால்டு அத்தக்த பாரத். இட் ஷோட் ஹவு இன்க்ரீசிங் இன்இக்வாலிட்டி அண்ட் இன்செக்யூரிட்டி குட் கம்பல் தி கவர்மெண்ட் டு இம்போஸ் கண்ட்ரோல்ஸ் ஆன் பாலிட்டிக்ஸ் ஃபார் செக்யூரிட்டி. ஸோ இப்போ இன்இக்வாலிட்டி அண்ட் தென் இன்செக்யூரிட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வந்து வயலன்சஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஸோ தே வில் பி ஃபோர்ஸ்டு. பாலிட்டிக்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கணும், எல்லாமே வந்து ஃப்ரீடமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தே வில் இம்போஸ் சம் கண்ட்ரோல்ஸ். அதுதான் வந்து அடுத்த சினாரியோவில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கவர்மெண்ட் எல்லா விஷயத்துலையுமே இன்வால்வ் ஆக வேண்டிய அந்த சூழ்நிலை வந்து கண்டிப்பாக வரும் டியூ டு மெனி வயலன்சஸ். இப்படி ஒரு ஹெவி ஹேண்டட் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவோட டெமோக்ரஸி கண்டிப்பாக வந்து ஸ்டால் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் போத் த சினாரியோஸ் பாலிவுட் அண்ட் அத்தக்த பாரத், த தியரி ஆஃப் சேஞ்ச் இஸ் டாப் டவுன். ஸோ இந்த ரெண்டு சினாரியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது டாப் டவுனாக தான் வந்திருக்கு. ஸோ ஒன்று வந்து நிறைய மில்லியனர்ஸ் வந்து இருக்காங்க, ஸோ தே வில் கிரியேட் சம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆண்ட்ரப்ரனர்ஸ் இருக்காங்க, அவங்களும் வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்துவாங்க. அதன் மூலியமாக சொசைட்டி லெவலில் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். அது வந்து ஃபஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய வயலன்சஸ் நடக்குது, அண்ட் தென் இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் தென் இன்இக்வாலிட்டிஸ் இருக்கனால கவர்மெண்ட் வில் போஸ் அ லாட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு விஷயத்துமே சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒன்று கவர்மெண்ட் போடுறதா இருக்குது, இல்லை நிறைய பிஸ்னஸ் பீப்புள் அவங்க ஏற்படுத்துகிறதா இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ரெண்டுமே வந்து டாப் டவுனாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த சேஞ்சஸ். பட் தேர்ட் ஒன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார்ச்சுனேட்லி இது வந்து டிஃப்ரெண்ட்டான சினாரியோ. ஃபார்ச்சுனேட்லி a third and more attractive scenario was also visible. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் வில் பி காஸ்ட் ஃப்ரம் பாட்டம் அப் அப்ரோச். ஸோ கம்யூனிட்டி லெவலில் இருக்கக்கூடிய இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஆகட்டும், இல்லை வெவ்வேறு என்ஜிஓஸ் ஆகட்டும், இல்லை ஃபார்மிங் அண்ட் டெய்ரிங்கில் இன்வால்வ் ஆகியிருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய சேஞ்சஸ் தான் இந்த தேர்ட் சினாரியோவில் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. The scenarios projected that if India's policymakers pursued this model of change, economic growth would be more inclusive, more environmentally sustainable and faster too. They call this scenario Pehle India. ஸோ சினாரிஸ்ட் இது ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, 3 சினாரியோவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 3வது சினாரியோ படி இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட க்ரோத் அப்படிங்கிறது இன்க்ளூசிவாக இருக்கும், இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தி ரைஸ் ஆஃப் ரியாக்ஷனரி ஃபோர்ஸஸ். இதில் வந்து இந்த எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2005 வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அண்டு 2006 அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் க்ரைசிஸ் அதெல்லாம் வந்து வந்திருந்தது. அந்த குளோபல் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்னால எமர்ஜிங் எக்கனாமிஸ்லேயே ஏகப்பட்ட தாக்கம் வந்துருந்தது. ஸோ G7 இருந்ததை வந்து G20 வந்து என்லார்ஜ் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த குளோபல் ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போது பெரிய பெரிய எக்கனாமிஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய க்ரோத்தில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தனால தி அல்டிமேட்லி இம்பேக்டட் இந்தியா. ஸோ இந்தியா வந்து நிறைய கண்ட்ரிஸை சார்ந்து தானே இருக்காங்க, இன்டர்டிபெண்ட்டாக தானே எல்லா கண்ட்ரிஸும் இருக்காங்க. அதனால் நம்மளோட எக்கானமியில் வந்து அந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்போது என்ன ஆகிடுச்சு, மற்ற பெரிய பெரிய கண்ட்ரிஸோடைய எக்கனாமியும் அந்த ஸ்லோ டவுனாக இருக்கும்போது நம்ம கண்ட்ரியோட அந்த க்ரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவர் பேஸில் தான் இருக்கும். அப்போ என்னாகும், அந்த ஃபஸ்ட்டு 2 சினாரியோ சொல்லியிருந்தாங்க இல்லையா, பெரிய மில்லியனர்ஸ் கிட்ட தான் வந்து அந்த வெல்த் அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து இன்இக்வாலிட்டி அண்ட் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இம்பாக்ட் நடந்த அந்த குளோபல் க்ரைசிஸ் நடந்தனால ஃபர்தராக இது வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அண்ட் தென் இன்இக்வாலிட்டிஸ் ஆர் ஃபர்தர் இன்க்ரீஸ். டாப் டவுன் சொல்யூஷன்ஸ் டு தி கவர்மெண்ட் என்விரான்மெண்டல் கிரைசிஸ் ஆர் ப்ரொடியூசிங் ஒன்லி மோர் ஹாட் ஏர். Violence between powerful countries deploying the latest technologies is harming millions of innocent people around the world. ஸோ பெரிய பெரிய கண்ட்ரியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளால் நம்ம கண்ட்ரியில் இம்பாக்ட் ஆச்சு. அண்ட் அல்டிமேட்லி ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் இன்செக்யூரிட்டிஸ் ஃபர்தராகவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட மட்டும்தான் இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அல்டிமேட்லி அந்த சினாரிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
The other choice revolves around local system solutions for the environmental and economic problems. நம்ம வந்து இந்த டாப் டவுன் அப்ரோச்சை இல்லாமல் பாட்டம் அப் அப்ரோச்சை தான் வந்து எல்லா இஷ்யூஸ்க்கும் வந்து நம்மளோட சொல்யூஷன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இன்க்ளூசிவ் growth will happen. ஸோ இன்க்ளூசிவ் growth அப்படின்னா எல்லாருமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் ஆஃப் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இல்லை வெவ்வேறு பிளேஸை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், யாரையுமே வந்து விடாமல் ஒரு இன்க்ளூசிவ் growth வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அல்டிமேட்லி இந்த சினாரியோஸ்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம G20 பிரசிடென்சி இந்த வருஷம் இந்தியா தானே எடுத்து நடத்துகிறோம். இந்த முக்கியமாக வந்து நம்ம எல்லா நாடுகள்ட்டையும் வந்து சொல்லணும், ஒரு பாட்டம் அப் அப்ரோச், கம்யூனிட்டி லெவல் அப்ரோச் வந்து நம்மளோட இஷ்யூஸ்க்கு கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணணுங்கிறத இந்தியா பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியா மஸ்ட் ப்ரமோட் திஸ் மாடல் இன் தி G20 இட் இஸ் ஹோஸ்டிங் திஸ் இயர். இட் மஸ்ட் ஆல்சோ அடாப்ட் தி காந்தியன் அப்ரோச் மோர் டிட்டர்மைன்ட்லி டு மேக் பஹலே இந்தியா ரியாலிட்டி ஃபார் ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ். ஸோ ஓவரால் வந்து இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தோம். ஒன்று வந்து கன்வென்ஷனல் ப்ரெடிக்ஷன்ஸ், இன்னொன்று வந்து சினாரியோ பிளானிங். ஸோ கன்வென்ஷனல் ஃபோர்காஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம டேட்டாலேருந்து ஆரம்பிப்போம். வேற இந்த ஃபோர்காஸ்டிங் மெத்தட் சினாரியோ பிளானிங்கில் வந்து நம்ம நிறைய அந்த டைவர்ஸ் குரூப் ஆஃப் பீப்புளோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ் கேட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அனலைசிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆஸ் பர் தி அனலைசிஸ் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமும் சிஐஏயும் சேர்ந்து வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம இந்தியாவோட growth எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு சினாரியோ பிளானிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, 2005 வந்து இது பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் சினாரியோ சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 சினாரியோ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டாப் டவுன் அப்ரோச்சாக வந்து இருந்திருக்கும். அது வந்து ஒரு பெரிய அளவில் நல்ல growth வந்து ஏற்படுத்தாது. ஸோ growth இருக்கும், பட் இட் வில் நாட் பி இன்க்ளூசிவ் அப்படின்னு ஃபஸ்ட்டு 2 சினாரியோவில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தேர்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி லெவல் அப்ரோச் பற்றி சொல்லியிருப்பாங்க, பாட்டம் அப் அப்ரோச். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது growth will be இன்க்ளூசிவ். இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அல்டிமேட்லி நம்ம என்ன தான் சினாரியோ பிளானிங்லாம் பண்ணி 2005 பப்ளிஷ் பண்ணியிருந்தாலுமே அதுக்கப்புறம் குளோபல் க்ரைசிஸ்லாம் இருந்தது. ஸோ பெரிய லார்ஜ் எக்கனாமிஸ்டோடைய இம்பேக்ட் வந்து நம்ம எமர்ஜிங் எக்கனாமியான இந்தியாவிலேயும் வந்து இருந்திருக்கு. அண்ட் அல்டிமேட்லி இஷ்யூஸ் வந்து ஃபர்தராக வந்து அதிகமாக தான் இருக்குது. இந்த இஷ்யூஸ் வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்மளோட லோக்கல் சிஸ்டம் சொல்யூஷன்ஸ் தான் வந்து பெட்டராக இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்குமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் G20 இந்த பிரசிடென்சியில் எல்லா கண்ட்ரீஸ்கிட்டையும் வந்து பாட்டம் அப் அப்ரோச் பற்றி நம்ம ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் சாட் ஜிபிடி. ஸோ இந்த சாட் ஜிபிடி பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம் தான். இதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். சாட் ஜிபிடி வந்து யார் டெவலப் பண்ணாங்கன்னா ஓப்பன் ஏஐ. ஸோ ஓப்பன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் அண்ட் கம்பெனி தான் வந்து இது டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2015 வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. இதோட ஃபவுண்டிங் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க், சாம் ஆல்ட்மன் அண்ட் தென் கிரெக் ப்ராக்மேன். இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த ஓப்பன் ஏஐ அப்படிங்கிறத ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் கம்பெனி தான் சாட் ஜிபிடிங்கிற ஒரு ஏஐ டூலை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ சாட் ஜிபிடி இஸ் மச் மோர் தென் அ சாட் பாக்ஸ். இந்த சாட் ஜிபிடியோடைய ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து சாட் பாக்ஸை விட வந்து ஒன் ஸ்டெப் ஹையராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு சிம்பிள் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் வந்து எழுத சொல்கிறோம் அப்படின்னா வந்து இது வந்து எழுதி கொடுக்கும். அண்ட் தென் எனி கிரியேட்டிவ் டாஸ்க் லைக் ரைட்டிங் அ ஸ்டோரி அந்த மாதிரி விஷயத்தை கொடுத்தாலுமே இந்த ஏஐ வந்து பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் கேன் எக்ஸ்பிளைன் சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஆன்சர் எனி கொஷின் தட் நீட்ஸ் ஃபேக்சுவல் ஆன்சர்ஸ். இது நிறைய சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கொஷின்ஸ்க்கான ஃபேக்சுவல் ஆன்சர்ஸையும் வந்து கண்டிப்பாக கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் அ லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாங்குவேஜ் மாடல் அப்படின்னா என்னென்னா, லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் தான். அது என்ன பண்ணுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பர்டிகுலர் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவங்க ஏதோ ஒரு கொஷினை வந்து கேட்குறாங்க, அவருக்கு ஏதோ ஒரு பதில் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சாட் ஜிபிடி என்ன பண்ணுன்னா, இட் வில் கிவ் தோஸ் ஆன்சர் டு தட் பர்சன். In practical terms, it means it can perform tasks like answering questions and carrying on conversation with humans. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறது, ஹியூமனுடைய கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. It is used in natural language processing applications such as speech recognition, automatic translation and text generation. இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்லேயும் வந்து அது அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்பீச் ரெக்கக்னைஸ் பண்ணுறது, அந்த ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இட் இஸ் ஆல்சோ எ நியூரல் நெட்வொர்க். ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் எ நியூரல் நெட்வொர்க். ஸோ நியூரல் நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னா, நம்ம இந்த ஏஐ வந்து ஃபர்தராக ஃபைன் டியூன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது ஏங்கிற பர்சன் வந்து ஃபஸ்ட்டு ஷூட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து போடுறாரு. அண்ட் போட்டதுக்கப்புறம் கன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்தாங்கன்னா, இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் புல்லட்ஸ், விக்டிம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் சாட் ஜிபிடி அப்படிங்கிறத அசியூம் பண்ணி ஒர்க் பண்ணும். அந்த வேர்ட்ஸ் வந்து அல்டிமேட்டாக கொடுக்கும். வேரஸ்
இதே பர்சன் வந்து இந்த ஷூட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அடுத்த வார்த்தை கேமரா அந்த மாதிரி இருக்குன்னா இது என்ன அசியூம் பண்ண இந்த அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் பிக்சர் ஆர் பிக்சல்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறத தானாகவே அசியூம் பண்ணுறக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் பேர் தான் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இனிஷியலாக நம்ம சிவில் சர்வீசஸ் பேஸ் பண்ணி சிலபஸ்லாம் தேடிட்டு இருக்கோம், ஜியாகிரஃபி அண்ட் தென் எக்கனாமிக்ஸ் பற்றி தேடுறோன்னா நம்மளுடைய சர்ச் பேஸ் பண்ணி இப்போ இந்த கூகுளில் கொடுக்குறது இல்லையா, அதே மாதிரி தான் வந்து இதுவும் நம்மளுடைய வேர்ட்ஸை பேஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஏதோ ஒரு நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ட்ரைனிங் ப்ராசஸ் அண்ட் டெக்னாலஜி டுகெதர் ஆர் கால்டு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரைனிங் அப்போது இந்த வார்த்தைகள் பயன்படுத்தினா அடுத்து இது தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெயின் பண்ணுறோம் இல்லையா, ட்ரெயின் பண்ணிட்டு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிஷியலாக ஃபிக்ஸடாக இதுதான் இந்த வார்த்தைக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி கொடுக்காம ஒவ்வொரு தடவையும் நம்ம யூஸ் பண்ணுறப்ப அந்த சேஞ்சஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்குது இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வேறு ஏதாவது லாங்குவேஜ் மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜ் மாடல்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன் அமாங் தி லாங்குவேஜ் மாடல் இன் தி ஏஐ கம்யூனிட்டி என்னென்னா பர்ட். ஸோ பை டைரக்ஷனல் என்கோடர் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃப்ரம் கூகுள். இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ கம்பெனியோட இந்த ப்ராடக்ட் தான் வந்து சாட் ஜிபிடி. வேறஸ் இந்த பர்ட் அப்படிங்கிறது கூகுள் கம்பெனியோடைய ஒன் ஆஃப் தி ஏஐ ப்ராடக்ட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கான்வர்சேஷனல் டூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when compared to the BERT, the conversational AI, the accuracy of chat GPT or any language model can be measured using standard techniques. இப்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் மாடல்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய அக்யூரஸியை வந்து வெவ்வேறு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன டெக்னிக்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரோக் மெட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரோக் அப்படின்னா ரீகால் ஓரியன்ட் அண்டர்ஸ்டடி ஃபார் ஜிஸ்டிங் எவல்யூஷன். இந்த ரோக் மெட்ரிக் வந்து எப்படி அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் மாடல் நல்லா இருக்கா பெட்டராக இருக்கா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கும்னா ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பெக்டட் கண்டென்ட் வந்து வச்சுக்குமா. அது வந்து வச்சுட்டு இன்னொரு பக்கம் இந்த சாட் ஜிபிடி மூலியமாக வந்து அந்த அவுட்புட் வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டில் எது பெட்டராக இருக்குது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த அவுட்புட் எதில் வந்திருக்குங்கிற பேஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் மாடலுடைய சக்ஸஸை வந்து அந்த ரோக் மெட்ரிக் வந்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னொரு மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ மெட்ரிக். ஸோ பைலிங்குவல் எவல்யூஷன் அண்டர் ஸ்டடி. ஸோ இந்த பேர்லேயே தெரியுது பாருங்கள், பைலிங்குவல். அப்போது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒன் மோர் லாங்குவேஜ் வில் பி தேர். இது என்ன பண்ணுன்னா இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க் இருக்குது இல்லையா, அந்த கண்டென்ட்டை வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிரான்ஸ்லேஷன் என்ன, அதுலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஏஐ டூல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வந்திருக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படிங்கிறது கம்பேர் பண்ணி இட் ஷோஸ் தி அவுட்புட். ஸோ இந்த சாட் ஓப்பன் ஏஐ இருக்குது இல்லையா, சாட் ஜிபிடி, இதை வந்து நம்ம இந்த வெப்சைட் மூலயமா எனி ஒன் கேன் ஆக்சஸ் திஸ். இது வந்து இன்னும் மானிட்டைஸ் பண்ணல அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். பிகாஸ் இனிஷியலாக வந்து மோஸ்ட்லி மானிட்டைஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஃபர்தராக வந்து கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் சாட் ஜிபிடி வந்து மானிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சாட் ஜிபிடி அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். அதோட 2 முக்கியமான ஃபீச்சர்ஸ். இட் இஸ் கால்ட் அஸ் அ லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இதை லாங்குவேஜ் மாடல்னு சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் ஒன், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ நியூரல் நெட்வொர்க். ஒய் இட் இஸ் கால்ட் அஸ் நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் வேறு என்ன லாங்குவேஜ் மாடல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப கூகுளினுடைய பேர்ட் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறது, ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 டெக்னிக் பார்த்துருந்தோம். ஒன்று வந்து ரோக் மெட்ரிக், இன்னொன்று வந்து ப்ளூ மெட்ரிக் அப்படிங்கிற இந்த 2 மெட்ரிக்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட் 1954. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கலில் நம்ம ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருந்தாங்கன்னா 1954 வந்து பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருந்தாங்க வித் ப்ரொவிஷன் ஃபார் சிவில் மேரேஜ், ரெஜிஸ்டர் மேரேஜ். திஸ் ஆக்ட் டீல் வித் இன்டர் காஸ்ட் அண்ட் இன்டர் ரிலீஜியன் மேரேஜஸ். இந்த ஆக்டினுடைய இந்த ஃபண்டமெண்டல் ரெக்குயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா போத் பார்ட்டிஸினுடைய கன்சென்ட் அப்படிங்கிறது வேலிடாக இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து இதோட ப்ரீ ரெக்வசிட்டாக இருக்குது. ஸோ இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் இந்த ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட், எல்லா ரிலீஜன்ஸ்க்குமே அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தா வந்து எஸ், இட் இஸ் அப்ளிகபிள். எனி பர்சன் irrespective of religion. ஸோ ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், புத்திஸ்ட், சீக்ஸ், கிறிஸ்டியன்ஸ், பார்சிஸ் அண்ட் ஜூஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே வந்து அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திஸ் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் போத் டு என்டையர் டெரிட்டரி ஆஃப் இந்தியா and extends to intending spouses who are both Indian nationals and Indian national living abroad. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம வித் இந்த கண்ட்ரிக்குள்ளே மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட் அப்படிங்கிறது பாசிபிள் அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் நேஷ்னல்ஸும் இந்த ஆக்ட் கீழே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் வந்து இருக்குது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா போத் இந்தியன் நேஷ்னல்ஸ் அண்ட் இந்தியன் நேஷ்னல் லிவிங் அப்ராட். அண்ட் நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் ஃபார் தி மேரேஜ். இப்போது இந்த ஆக்ட் கீழே வந்து மேரேஜ் நடக்கணும் அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நோ அதர் சப்சிஸ்டிங் வேலிட் மேரேஜ் ஷுட் பி தேர்.
ஸோ இதில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய போத் பார்ட்டிஸ் வந்து ஆல்ரெடி வேலிட் மேரேஜ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அண்ட் செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டிங் மேரேஜ் ஷுட் பி மோனோகேமஸ் ஃபார் போத் தி பார்ட்டிஸ். அண்ட் தென் பிரைட் அண்ட் க்ரூமோட ஏஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ பிரைட்க்கு வந்து அட்லீஸ்ட் 18 இயர்ஸ் இருக்கணும், அண்ட் தென் க்ரூம்க்கு வந்து 21 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் த பார்ட்டி ஷுட் பி கம்பீட்டன்ட் இன் ரிகார்ட் டு த மென்டல் கெப்பாசிட்டி. ஸோ அவங்களுடைய கன்சென்ட் வந்து வேலிடாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, மோஸ்ட்லி அவங்களோட சைக்கலாஜிக்கல் கெப்பாசிட்டி வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. த பார்ட்டி ஷுட் நாட் ஃபால் வித் இன் த டிகிரி ஆஃப் ப்ராகிபிட்டட் ரிலேஷன்ஷிப். ஸோ 2 பேருமே இந்த ப்ராகிபிட்டட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அந்த கேட்டகரி கீழே வரக்கூடாது. ஸோ இதான் வந்து இந்த கண்டிஷன்ஸ் ஃபார் தி மேரேஜ் அண்டர் ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட். இப்போது மோர் அபவுட் தி ப்ரொசீஜர் ஆஃப் SMA அண்ட் தி கான்ட்ரவர்ஷியல் ப்ரொவிஷன்ஸ். இப்போது இந்த ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட் கீழே வந்து எப்படி வந்து மேரேஜ் பண்ணுவாங்க, அதோட ப்ரொசீஜர் வந்து என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக வந்து ஒரு பர்டிகுலர் டேயில் வந்து December 31 நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம நோட்டீஸ் வந்து கொடுத்துடணும். யார்கிட்டனா மேரேஜ் ஆஃபீஸர்கிட்ட அந்த பர்டிகுலர் கப்பல் வந்து நோட்டீஸ் கொடுத்துடணும். ஸோ அந்த நோட்டீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மேரேஜ் ஆஃபீஸர் இருக்கார்லையே அவர் வந்து மேரேஜ் நோட்டீஸ் புக் அப்படிங்கிற ஒரு டேட்டா புக்கில் அவங்க என்ட்ரு பண்ணுவாங்க, விச் கேன் பி இன்ஸ்பெக்டட் பை எனி பர்சன் டிசைரஸ் ஆஃப் இன்ஸ்பெக்டிங் தி சேம். ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பிகாஸ் நம்ம இந்த கான்ட்ரவர்ஷியல் ப்ரொவிஷன்ஸ் பற்றி பார்க்குறப்ப இந்த பாயிண்ட் பார்ப்போம். இந்த மாதிரி அந்த மேரேஜ் நோட்டீஸ் புக்கில் என்ட்ரு பண்ணுறாங்க இல்லையா அந்த நோட்டீஸை, அதை யார் வேணாலும் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு த டிஸ்பிளேயிங் த நோட்டீஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நோட்டீஸ் இருக்குல்லையே அது ஒரு கான்ஸ்பியஸ் பிளேஸில் அந்த பர்டிகுலர் ஆஃபீஸ்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அண்டு யார் வேணாலும் வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம் இந்த மேரேஜ்க்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ யார் வேணாலும் அப்ஜெக்ஷன் பண்ணலாம், எந்த பேசிஸில் அவங்க அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணலாம், ஆன் வாட் ரீசன் தே கேன் ரைஸ் தி அப்ஜெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி லிவிங் ஸ்பவுஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து தே கேன் ரைஸ் அ அப்ஜெக்ஷன். அப்படி இல்லைன்னா இஃப் எய்தர் ஆஃப் தி பார்ட்டி ஹேஸ் எனி மென்டல் டிஸார்டர், ஸோ யாராவது ஒருத்தருக்கு வந்து மென்டலி அன்ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னா அட் தட் டைம் இந்த அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்கேஸ் அப்ஜெக்ஷன் வந்து அப்படி ரைஸ் பண்ணியிருந்தாங்க, அப்படி சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு இன்கொயரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து இந்த ஆக்ட் கீழே இருக்குது. ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர் ஃபார் கெட்டிங் மேரிட் அண்டர் SMA ஆக்ட், என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன இஷ்யூஸ் அண்ட் கிரிட்டிசிசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து மேக்கிங் பர்சனல் இன்ஃபர்மேஷன் பப்ளிக். இப்போது இவங்களோட இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குல்லையே அந்த நோட்டீஸை வந்து ஒரு கான்ஸ்பியஸ் பிளேஸில் வந்து அஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். அதை வந்து யார் வேணாலும் பார்க்கலாம். அப்படிங்கிறப்போ அவங்களோட பர்சனல் டேட்டா வந்து பப்ளிக்காக கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி கிரிட்டிசிசமாக வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மேரேஜ்க்கு முன்னாடி 30 நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த நோட்டீஸ் கொடுத்துட்றாங்க இல்லையா, ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இஃப் எய்தர் ஆஃப் தி பார்ட்டி சைடில் யாராவது ஒத்துக்கல அப்படின்னா நிறைய இந்த சோஷியல் வயலன்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை மிஸ்யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மிஸ்யூஸ் பை ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸ், இந்த இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜஸ் அப்படிலாம் நடந்துச்சுன்னா நிறைய நியூஸில் பார்த்துருப்போம் இல்லையா, அது மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறனால இது 2 கிரிட்டிசிசம் அண்ட் இஷ்யூஸாக சொல்லியிருக்காங்க இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டை பொறுத்தவரையிலும். ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் பற்றி பார்த்துருந்தோம். அண்டு இது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி ரிலீஜன் யார் வேணாலும் இந்த ஆக்டுக்கு கீழே வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் இதுக்கு கீழே வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு என்னென்ன கண்டிஷன்ஸ் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் இந்த ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்டை பொறுத்தவரையும் ரிகார்டிங் தியர் மேரேஜ். அண்ட் அல்டிமேட்லி இந்த பர்டிகுலர் ஆக்டை பொறுத்தவரையும் என்னென்ன கிரிட்டிசிசம்ஸ் அண்ட் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மிஸ்செலேனியஸ் நியூஸ் பார்க்க போகிறோம். இப்போ கூகுள் ஜிக்ஸா சப்சிடரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் ஒரு நியூ ஆன்டி மிஸ்இன்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இருக்காங்க. இது எதுக்காக வந்து இந்த ஆன்டி மிஸ்இன்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, சில தவறான அந்த இன்ஃபர்மேஷன்னால ஏகப்பட்ட வயலன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது, அதுக்கான காரணங்கள் அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த தவறான இன்ஃபர்மேஷன் வந்து பரவுறதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நியூ ஆன்டி மிஸ்இன்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் கீழே கூகுள் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இந்த ப்ரீ பங்கிங் வீடியோஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து டிசைன் பண்ணி யூடியூப் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் அதர் சோஷியல் மீடியா சைட்ஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிறது கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூகுள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை யூரோப்லேருந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா, அந்த ஆன்டி ரெஃப்யூஜி நரேட்டிவ்ஸ் வந்து ஆன்லைனில் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோப் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும், பிகாஸ் நிறைய மல்டிபிள் லோக்கல் லாங்குவேஜஸ் இருக்குது அண்ட் டைவர்ஸ் செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து கண்ட்ரியில் இருக்காங்க இல்லையா. ஸோ த ஸ்கோப் வில் பி குவைட் பிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இன் அ பெட்டர் பிளேஸ், India is better positioned to manage external shocks according to the World Bank's India Development Update. இப்போது
நம்ம முன்னாடியே ஒரு ஆர்டிக்கலில் பார்த்துருந்தோம் இல்லையா, பெரிய எமர்ஜிங் எக்கானமிஸ்டோடைய அந்த க்ரைசிஸ்னால நம்மளுடைய எமர்ஜிங் எக்கனாமிஸ்லேயும் நிறைய இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இப்போ என்னென்னா எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ் வந்து இருந்தாலுமே இந்தியா வில் பெர்ஃபார்ம் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாஸ் க்ரோத் இஸ் அஃபெக்டட் பை ஸ்லோவர் க்ரோத் இன் மேஜர் எக்கானமிஸ். என்ன தான் வந்து வெளியே குளோபல் மார்க்கெட்டில் நிறைய இம்பேக்ட்ஸ் இருந்தாலுமே இந்தியா வில் மேனேஜ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெஃபிசிட் வில் வைடன் ட்ரிவன் பை ஹை ஆயில் ப்ரைஸஸ். ஸோ ஆயில் ப்ரைஸ் ஹையராக இருக்கனால என்னென்னா நம்மளோட ட்ரேட் டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படியே இன்க்ரீஸ் ஆனோடனே வி கேன் மேனேஜ் எப்படி அப்படின்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் க்ரோத் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் மூலியமாக இந்த ட்ரேட் டெஃபிசிட் வைடன் ஆனாலும் அதை நம்ம மேனேஜ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான் இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் பொறுத்த வரலையுமே ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த வருஷம், அரௌண்ட் 10% வந்து குறைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் குளோபல் ஸ்பில் ஓவர்ஸை அகேன்ஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணுற அளவுக்கு வி ஆர் ஹேவிங் எனஃப் பஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஒரு கன்சல்டேஷன் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணி கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. எது பேஸ் பண்ணினா இந்த காலிங் நேம் ப்ரெசன்டேஷன் ஃபீச்சர் பற்றி. ட்ரூ காலர்னுடைய இந்த 2021 குளோபல் ஸ்கேம் அண்ட் ஸ்கேம் ரிப்போர்ட்டில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் 1% வந்து ஒரு நாளைக்கு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்பேம் கால்ஸ், ஸோ ஒரு மந்த்தில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16.8 அப்படிங்கிறது காமிக்குது. மாதத்துக்கு வந்து 16 கால் வரும் பர்சனுக்கு ஸ்பேம் கால்ஸாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேம் கால்ஸில் பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் தென் கால் ஐடென்டிஃபையர் வந்து கரெக்டாக இருக்காது இல்லையா, அதனால தான் வந்து ட்ராய் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த காலிங் நேம் ப்ரெசன்டேஷன் ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தே ஆர் சீக்கிங் கமெண்ட்ஸ். ஸோ இன்கேஸ் இந்த காலிங் நேம் ப்ரெசன்டேஷன் ஃபீச்சர் வந்து வந்தது அப்படின்னா யார் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். And the government must invest in digital literacy, skilling citizens to navigate and use tech better, ensuring that they do not share their data indiscriminately. ஸோ இந்த ஸ்பேம் கால்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாத ஒரு சில மக்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ இது மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது, அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டல் லிட்ரஸியை வந்து நம்ம பீப்புளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். நம்ம ஸ்டடி பைடில் வந்து என்சிஆர்டி கிளாஸஸ் அண்ட் பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேஸ்டு பிஒக்யூஸ். தேங்க்யூ எவ்ரிவன், கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.